who didn't go where he was supposed to go and fell into sin. நாம் எல்லாருமே அறிந்திருக்கிறதான ஒரு மனிதன் அவன் போக வேண்டிய வழியில் போகாமல் பாவத்தில் விழுந்து விட்டான். Who was that? அது யார்? David. தாவீது. He was called to fight battles. அவன் யுத்தம் செய்யும்படியாகவே அழைக்கப்பட்டவன். He was anointed to fight battles. யுத்தங்களை செய்யும்படியாகவே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். So battles was his safety. யுத்தங்கள் அவனுக்கு பாதுகாவலாய் இருந்தது. For everybody else battle is a risky place, but for David he is anointed for that. That's his safety. மற்ற எல்லாருக்குமே யுத்தங்கள் ஒரு ஆபத்தான இடமாய் இருக்கிறது. ஆனால் தாவீதுக்கோ யுத்தங்கள் அவனுக்கு ஒரு பாதுகாப்பான இடமாய் இருந்தது. Normally and naturally speaking, it's safer to be in a house than to be in a battlefield, but for David it's safe to be in a battlefield rather than in the house. சாதாரணமாக சொல்லப்போனால் எல்லாருமே வீட்டில் இருப்பதுதான் ஒரு நல்ல பாதுகாவலான இடம் என்று சொல்லுவார்கள். யுத்தம் நடக்கிற இடத்திற்கு போகாமல் இருக்கும்படி விரும்புவார்கள். ஆனால் தாவீதுக்கோ யுத்தங்கள் தான் அவனுக்கு, யுத்தம் செய்கிற இடம்தான் அவனுக்கு பாதுகாவலாய் இருந்தது. So rather than being in the house, being in the battlefield is his safety. அவன் வீட்டில் இல்லாமல் யுத்தங்கள் நடக்கிறதான அந்த யுத்த ஸ்தலத்தில் காணப்படுவதே அவனுக்கு பாதுகாவலாய் இருக்கிறது. Every work that we do for the Lord and everywhere the anointing is being invested is our safety place. நாம் தேவனுக்காக செய்கிறதான ஒவ்வொரு வேலைக்காக நாம் பெற்றுக்கொள்கிறதான அபிஷேகங்கள் இருக்கிறதே, அந்த அபிஷேகங்கள் தான் நமக்கு பாதுகாவலான. Every place where we invest our anointing, that's our safety place. எங்கெல்லாம் நாம் அபிஷேகத்தை சேமித்து சேகரித்து வைக்கிறோமோ அதுதான் நமக்கு பாதுகாவலான இடமாய் இருக்கிறது. Invest, செலவழிக்கிறோமோ அங்கேதான் நமக்கு பாதுகாவலாய் இருக்கிறது. So David had this anointing to fight battles. தாவீதுக்கு யுத்தங்கள் செய்யும்படியான அபிஷேகம் அவனுக்கு இருந்தது. There was a place where more than one country joined together to fight against David and his army. Still David won. சில தருணங்கள் வந்தது, ஒரு தேசத்திற்கு மேலாய் பல தேசங்கள் கூடி அவனுக்கு விரோதமாய் யுத்தங்களுக்கு வந்தாலும் அவனும் அவனுடைய சேனையும் போய் அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்து அங்கே அவர்கள் ஜெயம் கொண்டார்கள். So he and his army had that grace, by thee I will run through a troop, by my God I will leap over a wall. உம்மால் ஒரு சேனைக்குள் நான் பாய்ந்து செல்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன் என்கிறதான அந்த அபிஷேகம் அவனுக்குள் இருந்தபடியினாலே they were invincible. No one could overpower them. அவர்களை யாராலுமே அவர்களை ஜெயிக்க முடியாமல் அப்படிப்பட்ட கூட்டமாய் இருந்தார்கள். Can you say, you know where that verses where David stayed back at home when he was supposed to go to war? அவன் யுத்தத்திற்கு போவதற்கு மாறாக அவன் வீட்டில் தானே அங்கே தங்கியிருந்ததான அந்த வசனத்தை உங்களால் சொல்ல முடியுமா? Where is that? அது எங்கே இருக்கிறது? 2 Samuel 11:1. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். But before that itself David started getting lazy. ஆனால் அதற்கு முன்பாகவே அவன் சோம்பேறியாக ஆரம்பித்து விட்டான். Read 2 Samuel 10:7. 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்தால், அதை தாவீது கேள்விப்பட்டபோது யோவாபையும் சாலிகளாகிய சமஸ்த இராணுவத்தையும் அனுப்பினான். So here we see, here itself he started staying at home. இங்கே தானே அவன் வீட்டில் தங்க ஆரம்பித்து விட்டான். So this trial didn't come the first time. ஆனாலே அவனுக்கு அந்த சோதனையானது முதல் முறையாக இங்கே வரவில்லை. When the Ammonites and the Syrians are getting together and coming to fight against Israel, the king is sending Joab and saying, you fight, I'll be at home. அம்மோனியரும் மோவாபியரும் சீரியர்களும் இவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வந்த பொழுது அதை அவன் கேள்விப்பட்டு அவன் உடனடியாக யோவாபை அனுப்பி விடுகிறான். So the laziness started in this situation itself. இந்த சூழ்நிலையில் இந்த சம்பவத்தில் இருந்தே அவனுக்கு அந்த சோம்பேறித்தனம் ஆரம்பித்து விட்டது. And now in 11:1 something wrong happens. இப்பொழுது 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தவறான காரியங்கள் நடந்து விடுகிறது. So where our anointing is being invested, for which place God is anointing us, in that area we should be very busy. ஆகினாலே தேவன் நமக்கு எந்த இடத்திற்காக அபிஷேகத்தை தந்திருக்கிறாரோ அந்த அபிஷேகத்தை நாம் அங்கே செலவழிக்க வேண்டும். If God has anointed you to pray, then whenever you get a chance, pray.
தேவன் நம்மை ஜெபத்திற்காக அபிஷேகித்திருப்பாரே ஆகில் எப்பொழுதெல்லாம் நமக்கு தருணம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். If God has anointed you for soul winning, when you get a free time, go and win souls. தேவன் உங்களை ஆத்தும ஆதாயத்திற்கென்று அபிஷேகம் செய்திருப்பாரே ஆகில் உங்களுக்கு கிடைக்கும் தருணத்திலெல்லாம் நீங்கள் போய் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். Not at the expense of losing your personal contact with God and your prayer life. இந்த காரியத்தை உங்களுடைய ஜெபத்திற்கு செலவழிக்கிறதான அந்த நேரத்தையோ அல்லது தனிப்பட்ட தேவனோடு இருக்கிற அந்த உறவையோ அதை நீங்கள் வைத்துவிட்டு அதற்கு மாறாய் இப்படி செய்யக்கூடாது. But in your workplace, whenever you get the chance, pounce on the opportunities, because you can invest your anointing to win souls and to do the battle of the Lord. வேலை ஸ்தலத்திலே உங்களுக்கு இப்படி தருணம் கிடைக்கும் பொழுது அதை நீங்கள் ஓங்கி போய் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த காரியத்திலே தேவன் உங்களை அபிஷேகம் செய்திருக்கிறபடியினால் உங்களுடைய அபிஷேகத்தை நீங்கள் அங்கே செலவழிக்க வேண்டும். So when David committed this sin, தாவீது பாவம் செய்த பொழுது Nathan the prophet came to him. அவனுக்கு ஒரு தீர்க்கதரிசி வருகிறார்கள். நாதான் வந்து அவனிடத்தில் பார்க்கிறான். And he told a parable to David. அங்கே தாவீதுக்கு அவன் வந்து ஒரு உவமையை சொல்லுகிறான். He said there were two men. இரண்டு மனிதர்கள் இருந்தார்கள். One man had only one sheep, the other man had plenty of sheep. ஒரு மனிதனுக்கு ஒரு ஆடு இருந்தது, மற்ற மனிதனுக்கோ பல ஆடுகள் இருந்தது. One day a traveler came to the house. ஒரு நாள் ஒரு வழிப்போக்கன் வீட்டிற்கு வந்து, and to the rich man's house. இந்த ஐஸ்வர்யவான் வீட்டிற்கு வந்து, and this rich man, he went to the poor man's house and took that one sheep and dressed it for this traveler. இந்த ஐஸ்வர்யவான் அந்த ஏழையான மனிதனிடத்திற்கு போய் அவனிடத்தில் இருந்த அந்த ஒரு ஆட்டை பிடித்து வந்து கொன்று அடித்து அவனுக்கு உணவாக்கி அந்த உணவை அவன் இப்பொழுது வழிப்போக்கனுக்கு தந்தான். David got angry. That man must be killed. உடனடியாக தாவீதுக்கு கோபம் வந்து தாவீது சொன்ன காரியம், அப்படிப்பட்ட செய்த மனிதன் கொலை செய்யப்பட வேண்டும். Nathan said, you are the man. அப்பொழுது நாத்தான் சொன்னான், நீயே அந்த மனிதனாய் இருக்கிறாய். Whole nation is yours. இந்த முழு தேசமும் உன்னுடையதாய் இருக்கிறது. You already have so many wives. உனக்கு ஏற்கனவே பல மனைவிகள் உண்டு. But this Uriah the Hittite has one wife. இந்த உரியாவிற்கு ஒரு மனைவி மாத்திரமே இருக்கிறாள். And when the traveler came, you dressed that one sheep for the traveler. அந்த வழிப்போக்கன் வந்த பொழுது அந்த ஒரு ஆட்டை நீ இப்பொழுது கொன்று போட்டு அதை சமைத்திருக்கிறாய். What is the traveler? வழிப்போக்கன் யார்? It is lust. அது இச்சை. Lust can come anytime. இச்சையானது எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். It won't come only when you are watching a movie or only when you are traveling. It can come when you are lying down and thinking of something. அது நீங்கள் ஒரு சினிமா படத்தை பார்க்கும் பொழுதோ அல்லது நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அப்படித்தான் வர வேண்டும் என்று அல்ல, அது எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுக்கு அந்த மனதில் வரலாம். But David committed adultery to dress, to satiate his lust. அவனுடைய இச்சையை போக்கும்படியாக தாவீது இங்கே விபச்சாரம் செய்து விடுகிறான். Actually, he should not have been in his house when the traveler came to his house. இந்த வழிப்போக்கன் வந்த பொழுது சரியாக சொல்ல போனால் அவன் அங்கே வீட்டிலே இருந்திருக்க கூடாது. In other words, if he was busy in the battlefield, he wouldn't have seen the traveler. மற்ற வார்த்தைகளில் சொல்ல போனால் அவன் யுத்த களத்திலே இருந்திருப்பானே ஆகில் இந்த வழிப்போக்கனை அவனால் சந்தித்திருக்கவே முடியாது. Sometimes when someone whom we don't like calls up, we will give the phone to someone and says, tell him I'm gone out. சில முறை நமக்கு தொலைபேசி வரும், நமக்கு பிடிக்காதவர்கள் தொலைபேசி செய்தால் பக்கத்தில் இடத்தில் கொடுத்து நான் இங்கே இல்லை வெளியே போய்விட்டேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுவோம். So like that, if David was out when the traveler came, அதே வண்ணமாக இந்த வழிப்போக்கன் வரும்பொழுது தாவீது வெளியே இருந்திருப்பானே ஆகில் this wouldn't have happened. இந்த காரியம் நடந்திருக்காது. So our rest, our safety is in the battlefield. ஆகையினாலே நம்முடைய சமாதானம், நம்முடைய பாதுகாப்பானது யுத்த களத்தில் தான் நமக்கு இருக்கிறது. Now in this particular context, இந்த சம்பவத்தை நாம் வைத்து பார்க்கும் பொழுது, if you read 2 Samuel chapter 11, 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, who was David or who was Joab fighting, who was Israel fighting with? இங்கே இஸ்ரவேலர்களும் யோவாபும் யாரோடு கூட சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? With whom is the war? யாருக்கு எதிராக அவர்கள் இப்போது யுத்தம் செய்கிறார்கள்? கேள்வியெல்லாம் கேட்காதீங்க பிரதர், சீக்கிரம் முடிங்க போனோம். நீ on the boy side? With whom? With the Ammonites.
அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக அவர்கள் யுத்தம் செய்ய வேண்டும். What are these Ammonites a type of? இந்த அம்மோன் புத்திரர் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? The Ammonite spirit is a teasing spirit. அம்மோனியருடைய ஆவியானது மற்றவர்களை கேலிக்கு உண்டாக்குகிற ஆவியாய் இருக்கிறது. That is, it's not simply teasing, it is deriding and making the person lose his reputation and stink before everyone. அது சாதாரண கேலிக்கின் ஆவி அல்ல. ஒரு மனிதனை முற்றிலுமாக தன்னுடைய தன்னம்பிக்கை இழந்து மறைந்து அவன் ஓடி போய் ஒளிந்து கொள்கிற அந்த அளவிற்கு அந்த கேளிக்கையின் ஆவியாய் இருக்கிறது. Makes his name stink before others. மற்றவர்களுக்கு முன்பாக தன் பெயர் நாறி போகிற அளவிற்கு செய்கிறதான அது ஆவியாய் இருக்கிறது. So this Ammonite spirit will create situation where the victim is made fun of by others. That teasing spirit. அம்மோனியர்கள் என்ன செய்வார்கள் என்றால் மற்றவர்களுக்கு முன்பாக அவன் கேளிக்கை செய்யப்படக்கூடிய அளவிற்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையை உண்டாக்கி மற்றவர்களால் அவன் கேலி செய்யப்படக்கூடிய அந்த நிலவரத்திற்கு தள்ளுவார்கள். அதுதான் அம்மோனியரின் ஆவி. I'll give you an example. ஒரு உதாரணம் தருகிறேன். In Saul's days, Nahash the Ammonite came up against Israel, or in particular Jabesh Gilead. சவுலின் நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது கிலேயாத்திலிருந்து யாபேஸ் என்கிறதான ஊராருக்கு விரோதமாக நாகாஸ் என்னும் அம்மோனியன் எழும்பினான். நாகாஸ் என்னும் அம்மோனியர் எழும்பினான். So these men of Jabesh said, please make peace with us. யாபேசின் மனுஷர் போய் தயவுசெய்து எங்களோடு கூட சமாதானம் பண்ணிக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள். Then Nahash said, okay, I'll make peace with you, but on one condition. அப்பொழுது நாகாஸ் சொன்னான், அப்படி என்றால் உங்களோடு கூட சமாதானம் செய்து கொள்கிறேன், அப்படி செய்ய வேண்டுமே ஆகில் ஒரு நிபந்தனை. I will pluck out all your right eyes. உங்களுடைய எல்லாருடைய வலது கண்களை நான் பிடுங்கி and let you go. Then you can be at peace. அதற்கு பின்பு நான் உங்களை விட்டு விடுவேன். இப்பொழுது அப்படி நாம் சமாதானம் செய்து கொள்ளலாம். So I will spare your life but pull out your right eye. உங்களுடைய ஜீவனை விட்டு விடுகிறேன், ஆனால் உங்களுடைய வலது கண்ணை நான் பிடுங்கி விடுவேன். What's the reason? காரணம் என்ன? Anyone in that area after that traveling with one eye, they will say, Jabesh Gilead, Nahash did that work. From that day till he dies, that will be the reputation he will have. அதற்கு பின்பு இப்படி ஒற்றை கண்ணோடு கூட நடந்து கொண்டிருக்கிறவர்களை யார் பார்த்தாலும் உடனடியாக அவர்கள் சொல்லிவிடுவார்கள், இது நாகாசின் வேலை, நாகாசின் வேலை, இது யாபேசின் மனுஷர் அப்படி சொல்லி கேலி செய்வார்கள். So that's the spirit of the Ammonite. அதுதான் அம்மோனியரின் ஆவியாய் இருக்கிறது. In another place, மற்ற ஒரு இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது David sent some men to a man called Hanun, who was also an Ammonite. அம்மோனியராகிய மற்ற ஒரு மனிதனாகிய ஆனான் என்பவரிடத்திலே தாவீது மற்ற ஒரு கூட்டத்தை அனுப்புகிறான். You know why? ஏன் தெரியுமா? Because Hanun's father was friendly with David when David was not king. தாவீது ராஜாவாக ஆவதற்கு முன்பாகவே இந்த ஆனானின் தந்தையானவன் அவனுக்கு சிநேகிதனாயிருந்தான். And so David sent presents to his son Hanun. இப்பொழுது தாவீது தன்னுடைய அந்த நண்பனின் மகனுக்கு இப்பொழுது பரிசு பொருட்களை அனுப்புகிறான். Then Hanun's friends said, இப்பொழுது ஆனானினுடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள், don't believe all this friendship. You know, he's not sending presents, he's come to spy the land. நீ இந்த பரிசு பொருட்களை அனுப்புகிறானே, அதை நீ நம்பிக்கொள்ள வேண்டாம். இது உனக்கு நான் அன்புக்காக அல்ல, இந்த தேசத்தை வேவு பார்க்கும்படிக்கு இப்படி அவன் செய்கிறான் என்று சொல்லிவிட்டார்கள். Read 2 Samuel chapter 10. 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் தானே. Read verse 3. 3ஆம் வசனம். அம்மோன் புத்திரரின் பிரபுக்கள் தங்கள் ஆண்டவனாகிய ஆனூனை பார்த்து, தாவீது ஆறுதல் சொல்லுகிறவர்களை உம்மிடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனை கனம் பண்ணுகிறதாய் உமக்கு தோன்றுகிறதோ? இந்த பட்டணத்தை ஆராய்ந்து உளவு பார்த்து அதை கவிழ்த்து போட அல்லவோ தாவீது தன் ஊழியக்காரரை உம்மிடத்திற்கு அனுப்பினான் என்றார்கள். See that? So his friends advised him, hey, be careful, don't think this is all friendship, don't believe all that, they are all coming to spy the land. சிநேகிதர்கள் சொல்லுகிறார்கள், இந்த காரியத்தை எல்லாம் பார்த்து நீ மயங்கி விடாதே, அவர்கள் தேசத்தை உளவு பார்க்கும்படி வருகிறார்கள். So what did Hanun do? இப்பொழுது ஆனூன் என்ன செய்கிறான்? Called all David's servants, தாவீதின் ஊழியக்காரரை அழைத்து cut off the beard half, அவருடைய ஒரு பக்கத்து தாடியை வெட்டி, and half beard is there, half beard is not there. இப்பொழுது ஒரு பக்கத்து தாடி இருக்கிறது, ஒரு பக்கத்து தாடி சிரைக்கப்பட்டு விட்டது. Then took knives and cut off the back of the dress from the top up to the bottom.
கத்தியை எடுத்து அவருடைய வஸ்திரத்தை பின்தொங்கலில் தலையிலிருந்து பாதி மட்டும் அதை நேராக கிழித்து, now they can't walk in public shameful, half naked. இப்பொழுது அவர் மற்றவர்களுக்கு முன்பாக பாதி நிர்வாணத்தோடு கூட அவர்களால் நடக்க முடியாது. Now they have to walk in public. So everyone till they reach Jerusalem, இப்பொழுது அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக நடக்க வேண்டும். எருசலேமில் உள்ள எல்லாரும் அவர்களை பார்த்து, see what's happened. என்ன நடக்கிறது பார். Hey, what happened to you? என்ன நடந்தது உனக்கு? Half beard. உனக்கு இப்படி பாதி தாடி தான் இருக்கிறது. So this is that teasing spirit. இதுதான் கேலி செய்கிறதான அந்த ஆவி. And this is what got irritated David. All saddle horses, all army get ready. இந்த காரியங்கள் தான் தாவீதை இப்பொழுது சீண்டி கோபமூட்டி, ஆகினாலே அவன் எல்லாரும் குதிரைகளும் யுத்தத்திற்கு போங்க ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லுகிறான். And he told the servants, don't come out, you stay in the house till your beard grows. அப்பொழுது அவன் தன்னுடைய ஊழியக்காரரை பார்த்து சொன்ன காரியம், நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டில் தானே இருங்கள், நீங்கள் வெளியே வர வேண்டாம், ஏனென்றால் உங்களுடைய தாடி திரும்பவுமாக முளைத்து சரியாய் வரும் வரைக்கும் நீங்கள் வீட்டிலிருந்து வெளியே வர வேண்டாம் என்று தன்னுடைய ஊழியக்காரருக்கு சொல்லிவிட்டார். When the children of Ammon heard that David is getting ready and his army is getting ready, இப்பொழுது அம்மோனிய புத்திரர் தாவீதும் அவனுடைய சேனையும் யுத்தத்திற்கு ஆயத்தமாகுகிறார்கள் என்கிற செய்தியை கேட்ட மாத்திரத்தில் immediately they called the Syrians for help. உடனடியாக அவர்கள் சீரியர்களை உதவிக்காக அழைக்கிறார்கள். It's at this time that David sends Joab, you go. இப்பொழுது தானே தாவீது யோவாபை அனுப்புகிறார். So Joab fights against the Ammonites and Abishai fights against the Syrians. David stays at home. யோவாபானவன் அம்மோனிய புத்திரரோடு யுத்தம் செய்கிறான். And அபிசாயி சீரியருக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறான். So then Joab and Abishai speak to each other. Joab says, if I'm losing, you come and help me. If you lose, I'll come and help you. இப்பொழுது யோவாபும் அபிசாயும் பேசிக் கொள்கிறார்கள். நான் யுத்தத்திலே பின்தங்குவேனே ஆகில் நான் உனக்கு சொல்கிறேன், நீ வந்து எனக்கு உதவி செய், அல்லது நீ பின்தங்கும் பொழுது எனக்கு சொல், நான் வந்து உனக்கு உதவி செய்கிறேன். So it's when this battle was going on for some time, இந்த யுத்தமானது கொஞ்ச நாட்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதானே, that's when David was on the balcony. இப்பொழுதுதான் தாவீது உட்பருகையிலே அவன் வீட்டிலே நின்று கொண்டிருந்தான். David, if you have gone and helped, how much of a difference it would have made. The battle would have been over quickly. தாவீதே, நீ போய் யுத்தத்தில் உதவி செய்திருப்பாயே, ஆனால் எவ்வளவு காரியம் யுத்தத்தில் நடந்திருக்கும், யுத்தமும் சீக்கிரமாய் முடிந்திருக்குமே. Now after all that episode of the adultery and the child being born and the child dying, still the battle was going on. இப்பொழுது தன்னுடைய பிள்ளை பிறக்கிறது, அவன் விபச்சாரத்தில் விழுந்து விடுகிறான், பிள்ளையும் பிறந்து விடுகிறது, அந்த பிள்ளையும் இப்பொழுது மரித்து விடுகிறது, இந்நாள் வரைக்கும் யுத்தமோ நடந்து கொண்டே இருக்கிறது. Then Joab calls David. அதற்கு பின்பு யோவாப் தாவீதை அழைக்கிறான். David, the battle is going to be over. தாவீதே, யுத்தம் முடிய போகிறது. If it finishes without you, everyone will say Joab won the battle. You are the king, you should get the name. நீங்கள் ராஜா, உங்களுக்கு தான் பெயர் பெற வேண்டும். நீங்கள் வராமலே யுத்தம் முடிந்து விட்டால் யோவாபுக்கு பெயர் வந்து விடுமே. So battle is over, only few more things to take over, that's all. யுத்தமோ முடிந்து விட்டது, இன்னும் முடிய வேண்டிய சில காரியங்கள் மாத்திரமே இருக்கிறது. That time David goes and finishes the battle. He takes the Ammonite crown and puts on his head and come back as though he did the whole fighting. அப்பொழுதுதானே இப்பொழுது தாவீது போய் அம்மோனிய புத்திரரை முற்றிலுமாய் சங்கரித்து விட்டு அவர்களுடைய கிரீடத்தை தன் தலையில் வைத்துக்கொண்டு இவன் போய் யுத்தம் செய்து ஜெயித்தது போல திரும்பி வருகிறான். Actually Joab did the whole fighting. சரியாக பார்த்தால் யோவாபே முழு யுத்தத்தையும் செய்தவனாய் இருக்கிறான். They say about two trees. இரண்டு மரங்களை குறித்து சொல்லுவார்கள். One is the casuarina tree. ஒன்று இந்த கசூரினா சவுக்கு மரம். The casuarina tree is there during the building work, helping, holding the load and helping the building to come up. இந்த சவுக்கு மரத்தின் கொம்பை தானே வீடுகள் கட்டும் பொழுது நன்றாக தூண்களாய் வைத்து அப்படி சாரம் போடுவார்கள். But finally in the dedication time it will be the plantain tree that is standing in the front welcoming everyone. The casuarina will be sitting in the corner. இப்பொழுது வீடு பிரதிஷ்டைக்கு நான் நேரம் வந்துவிட்ட பொழுது வீட்டின் முகவாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே
வாழை மரம் நின்று கொண்டு எல்லாரையும் வாருங்கள் என்று வரவேற்கும். It did no work, but it will stand at the entrance and say praise the Lord to everybody as though it built the whole building. அந்த வாழை மரம் ஒரு வேலையும் செய்யவில்லை, ஆனால் வாசலில் இப்பொழுது நின்று கொண்டு ஸ்தோத்திரம் எல்லாரும் உள்ளே வாருங்கள், நான் தான் இந்த வீட்டை முழுவதும் தாங்கி கட்டினேன் என்று சொல்வது போல நடிக்கிறது. Like that David, everybody did the fight, he sat at home, fell into sin, now he is going and doing the finishing work, taking the crown and coming back. அதே வண்ணமாக இப்பொழுது இந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் யாவரும் போய் யுத்தத்தை செய்து முடித்தார்கள். தாவீது போய் அங்கே கிரீடத்தை வாங்கி தன் தலையில் வைத்து இவன் போய் ஜெயித்தது போல தன்னை காட்டிக் கொள்கிறான். So there are things that we must remember. We must always be in the battlefield. That's our safety. நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய காரியங்கள், நாம் எப்பொழுதுமே யுத்த களத்தில் தான் காணப்பட வேண்டும், ஏனென்றால் அங்கேதான் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. At the same time, when we get our victories, always remember there were so many others involved because of which we got that victory. It's not that we did everything by ourselves. அதே நேரத்தில் தானே நமக்கு ஜெயம் கிடைக்கும் பொழுது நாம் உடனடியாக நாம் தான் அந்த ஜெயம் எடுத்தோம் என்கிற எண்ணம் வராமல், நம்முடைய ஜெயத்திற்காக அநேகர் உதவி செய்தார்களே, அவர்களின் உதவியினால் தான் ஜெயம் வந்தது என்கிறதான அந்த எண்ணம் உண்டாக வேண்டும். First, it's because Jesus died that we got the victory. முதலாவதாக இயேசு மரித்தபடியினாலே நமக்கு இங்கே ஜெயம் உண்டானது. Second, there are so many saints of God who are upholding us in prayer, and that's why we got the victory. இரண்டாவது நமக்கு ஜெயம் கிடைத்ததின் காரணம் என்னவென்றால், அநேக பரிசுத்தவான்கள் நம்மை ஜெபத்தினாலே தாங்கிக் கொண்டிருக்கிறபடியினால் தான் நமக்கு ஜெயம் கிடைத்தது. So there is nothing in our victories whereof we can boast, saying I did this, I did that. ஆகினாலே நாம் கிடைக்கிறதான அந்த ஜெயத்திலே நம்மை நாமே மெச்சிக்கொள்ள, பெருமை பாராட்டிக்கொள்ள நமக்கு ஒன்றுமே கிடையாது. So God has given us a fellowship where we are fighting for each other and upholding each other. தேவன் நமக்கு ஐக்கியத்தை தந்திருக்கிறார். அதன் மூலமாக நாம் ஒருவருக்கொருவராய் நாம் யுத்தம், அவர்களுக்கு பரிந்து பேசி யுத்தம் செய்கிறோம். Shall we close our eyes? நம்முடைய கண்களை மூடுவோமா? Before we leave this place, இந்த இடத்தை விட்டு நாம் போகும் முன்பாக, we are going to fight this battle with the Ammonites. நாம் அம்மோனிய புத்திரரோடு கூட இப்பொழுது யுத்தத்தை செய்ய போகிறோம். There are some evil spirits that are troubling young people. வாலிபர்களை சில பொல்லாத ஆவிகள் கலக்கி கொண்டிருக்கிறது. Those evil spirits are trying to tease them and make them lose their reputation. அந்த பொல்லாத ஆவிகள் இந்த வாலிபர்களை நன்றாக கேலி செய்து அவருடைய பெயரையே கெட்டுப்போக பண்ணுகிறது. It wants to make them a public spectacle and wants everybody to laugh at them. அவர்களை முழு மனிதர்களுக்கு முன்பாக நிறுத்தி வைத்து அவர்களுக்கு முன்பாக ஒரு கேலி பொருளாக்கி அவர்களை பார்த்து மற்ற யாவரும் சிரிக்க வைக்கும்படி அது செய்கிறது. You look at Uriah. நீங்கள் உரியாவை நோக்கி பாருங்கள். He was a Hittite, he was not an Israelite. அவன் ஒரு இஸ்ரவேலன் அல்ல, அவன் ஏத்தியனாய் இருந்தான். But when David the Israelite is sitting at home, Uriah the Hittite says, I won't go to my house, my brothers are fighting, I want to be there. இந்த தாவீது இஸ்ரவேலனாகிய தாவீது வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த ஏத்தியனாகிய உரியா சொல்லுகிறான், என் சகோதரர்கள் யுத்தம் செய்யும் பொழுது நான் வீட்டிற்கு போக மாட்டேன் என்று அவன் அப்படி சொல்லுகிறானே. So now if we want to be safe, இப்பொழுது நாம் பாதுகாவலாய் இருக்க விரும்பினால், let's go to the battlefield. நாம் யுத்த களத்திற்கு போவோமாக. Some brother, some sister is in trouble. சில சகோதரர் சில சகோதரிகள் ஆபத்திலே இருக்கிறார்கள். Those Ammonite spirits want them to lose their reputation. அம்மோனியர்களின் அந்த ஆவியானது நம்முடைய சகோதரன் இந்த சகோதரிகளின் பெயரை கெட்டுப்போக பண்ணுகிறது. Let us go protect them. நாம் போய் அவர்களை பாதுகாப்போம். But when they get the victory, remember it is Jesus and our prayer that has helped them. அவர்களுக்கு ஜெயம் கிடைக்கும் பொழுது அவர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், அது இயேசுவினாலும் நாம் ஜெபித்த இந்த ஜெபங்களினாலுமே அவர்களுக்கு ஜெயம் உண்டானது. I don't know whether you know, but there are some evil spirits who know your names and who know the details of your families. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது, சில பொல்லாத ஆவிகள் உண்டு. அவைகளுக்கு உங்களுடைய பெயர்களையும் உங்களுடைய குடும்பத்தின் பல காரியங்களும் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறது. And they are looking for a chance and waiting for a plan to overthrow you. உன்னை எப்படியாகிலும் தூக்கி எறியும்படிக்கு அவர்கள் ஒரு தருணத்திற்காக திட்டங்களோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். Looking for a chance to tear your garments. உன்னுடைய வஸ்திரத்தை கிழிக்கும்படியாக அவர்கள் தருணத்தை நோக்கி கொண்டிருக்கின்றன. Looking for a chance so that they can create a situation where you have to hang your head in public. மற்றவர்களுக்கு முன்பாக நீ தலை குனிவு உனக்கு உண்டாகும்படி அவைகள் தருணங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. Let us go and help them. நாம் போய் அவர்களுக்கு உதவி செய்வோம். Let's destroy those spirits in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஆவிகளை நாம் அழிப்போமாக. Shall we be on our knees one minute?
ஒரு நிமிடம் நம்ம யாவரும் முழங்காற்படியில் இருப்போம். We are going to kill those Ammonite spirits. அந்த அம்மோனிய ஆவிகளை நாம் இப்பொழுது கொலை செய்ய போகிறோம். We are going to come back with their enemy's crown with us. சத்துருக்களின் அந்த கிரீடத்தோடு கூட நாம் திரும்பி வர போகிறோம். In this week some young brother, some weak young sister is going to be troubled by these Ammonite spirits. இந்த வருகிற வாரத்தில் தானே இந்த அம்மோனிய ஆவிகளினாலே சில பலவீனமான சகோதரன் சகோதரியோ தாக்கப்பட போகிறார்கள். அவர்களை இந்த அம்மோனியரின் ஆவி தாக்குவதற்கு முன்பாக, அவர்களை கெடுப்பதற்கு முன்பாக நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த அம்மோனியரின் ஆவியை கெடுப்போமாக. நம்முடைய ஆண்டவர் நம்மத்தில் இருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த யுத்தத்தை செய்ய, நமக்கு ஜெயத்தை தர அவர் நமக்குள் இருக்கிறார். ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் ஆவிக்குள்ளாகி ஜெபிப்போமாக. எனக்கு தெரியாது, ஆனால் யாரோ ஒருவரை பிசாசு கெடுக்கும்படியாக அவன் பரியாசம் செய்து கொண்டிருக்கிறான். அவன் காத்திருக்கிறான். அவர்கள் விழுவதை நான் காண வேண்டும். அவர்கள் விழுவதை என்னுடைய கண்கள் காண வேண்டும். சியோன் தீட்டுப்படுவதை என்னுடைய கண் காண வேண்டும் என்று அவன் வகை தேடிக் கொண்டிருக்கிறான். அந்த அசுத்த வல்லமையை சபையின் மேல் கைய வைக்க, வாலிபர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேல் கைய வைக்க துணிந்து கொண்டதான அந்த வல்லமை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்வோமாக, கட்டி போடுவோம்.